வச்சு இன்றைக்கி சவு சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நான் சங்கரி கிச்சன்லேருந்து ஆட்சி பேசுகிறேன். இந்த சவு சட்னி அரைக்க போகிறேன். அது எப்படின்னு சொல்லுதேன். அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் வச்சுட்டுக்கோங்க. மிளகாத்தூள் அவங்க தேவைக்கு தகுந்த குறைய கூட வச்சுக்கலாம். மிளகாத்தூள் குறைச்சா இதையும் குறைச்சிக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 7-8 வத்தல், வெள்ளைப்பூடு பல், கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலைப்பருப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி இதில் மேலெல்லாம் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இதில் பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காயில் இருக்க சின்ன மாங்காயில் இருக்க கொட்டை மாதிரி இருக்கும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். தேங்காய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம், நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, பச்சை நிலக்கடலை, இதை முதல்ல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடலெண்ணெயில் நிலக்கடலையை போட்டு நல்லா வறுத்துருக்கோம். அதோட கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப ஏற்காது, அதனால் கம்மியாக போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ சட்னி அதில் ஊற்றிக்கலாம். சட்னியை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்படியே உடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, இட்லிக்கு ரொம்ப சுவையான சவு சட்னி அரைச்சாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அருமையான சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும்.